வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. துர்கா ஸ்டாலினும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ளனர். சுமார் 3500 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு அடித்தளத்தை போட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அமெரிக்காவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சியிடமும் மத்திய அரசிடமும் பகைக்காமல் கடந்த 2 மாதங்களாகவே அமைதியாக இருந்தது. அமெரிக்கா பயணம் செல்வதற்காகத்தான். இதுவரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 6 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் கடைசியாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று 4500 கோடி மதிப்பிலான முதலீடுகளை பெற்றுள்ளோம் என்று வெத்து பேப்பரை காட்டினார். ஆனால் தற்பொழுது வரை பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று எந்த ஒரு நடவடிக்கையும் அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லை. தற்பொழுது 14 நாட்களாக அமெரிக்காவில் முதலீடுகளை பெறுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் தொழில்துறை அமைச்சர் TR ராஜா அவர்களும் உடன் சென்றிருக்கிறார். இதனை தற்பொழுது கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் பாஜகவின் தலைவர்கள். குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டாலும் அதனால் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நலனும் நடக்காது. கோபாலபுர குடும்பத்தின் வளர்ச்சி தான் அதிகமாகும். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதற்கான பண விநியோகம் செய்ய வேண்டும். கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றினால் மட்டும்தான் தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ளார் என்றும், இந்த அமெரிக்கா பயணத்தில் திரும்பி வந்தவுடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல கதைகளை வெளியிடுவார். அதில் 6000 முதல் 7500 கோடி வரை முதலீடுகளை பெற்றுள்ளோம் என்றும் கூறுவார். ஆனால் அதில் உண்மை இருக்காது. தற்பொழுது 2500 கோடி வரை கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறார். 17 நாள் பயணம். இந்த அமெரிக்கா பயணம் என்பது மிகப்பெரிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கிறது. இதற்கு முன்பாக கலைஞர் அவர்களும் பெற்றிருந்தார். தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அதே இடத்தில், அதாவது அமெரிக்காவில் உள்ள மிக முக்கியமான மாகாணத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்று தமிழ்நாட்டில் தேவையான நிறுவனங்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை கூகுள் நிறுவனம் மற்றும் மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார். உடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினும் இருப்பார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. துர்கா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் 2 புதிய நிறுவனங்களை வாங்க உள்ளதாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இது உண்மையாக இருந்தால் கிட்டத்தட்ட 3400 கோடிக்கு மேலாக முதலீடுகளை தனிப்பட்ட முறையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் பினாமி மூலமாக நடத்துவார் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது.